தொடர்ச்சியாக நாம் கடந்த 2 வாரமாக முதிர்ச்சி அடைந்தவர்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் முதல் 2 செய்தி முதிர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான காரியத்தை சிந்தித்தோம். இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு சில காரியங்களை மட்டும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்திலையும் நீங்கள் யூடியூப்லேயே நிறைய பேர் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதான தலைப்பில் நிறைய பேர் நுழைக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொல்லுவோம் அல்லது வளர்ச்சி என்று சொன்னாலும் சரி, இதெல்லாமே கிறிஸ்தவ பண்பில் ஒரே விஷயத்தை தான் என்ன பண்ணுறோம், மையப்படுத்துகிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படிங்கிறதுல பல பண்புகள் இருந்தாலும் கூட நான் சுருக்கமாக ஒரு 5-6 பண்புகளை மட்டும் நான் இங்கு பேசி இந்த செய்தியை முடிக்கலான்னு இருக்கிறோம். இந்த 6 அடையாளங்களுக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும். இந்த 6 பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்தினால் நீங்கள் மிகுந்த பக்குவப்பட்ட ஒரு விசுவாசியாக என்ன இருக்கிறீங்க, மாறி இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நினைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு பண்புகளை நான் பேசுகிற போது உங்களுக்கு நீங்களே பக்கத்தில் அதற்கான மதிப்பெண்களை பேசி முடித்த உடனே என்ன பண்ணிக்கிறீங்க, போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே, பக்கத்தில் இருக்கிறவருக்கு அல்ல, உங்களுக்கு நீங்களே அதற்கான மதிப்பெண்களை போட்டுக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். தாழ்மையாகவும் மதிப்பெண்களை போடக்கூடாது, மாய்மாலமாகவும் மதிப்பெண்களை போடக்கூடாது. எப்போதுமே தற்பரிசோதனை செய்து கொள்கிற போது தாழ்மையும் காண்பிக்கக்கூடாது. தாழ்மையாக நான் ஒன்றுமே இல்லை பிரதர், 0. இந்த கப்புள்ஸ் மீட்டிங்கில் மார்க் போடுங்கன்னா சொல்லு, நான் அந்தளவுக்கு இல்லை பிரதர். தாழ்மைங்கிற அடிப்படையில் என்னன்றது எல்லாத்துக்கும் 0 போடும். மாய்மாலமாக எல்லாத்துக்கும் பிரதர் நான் எல்லாம் பர்ஃபெக்ட் 10 போடு எல்லாத்துலேயும். நாம் குடும்ப நிகழ்ச்சி மார்க் போடணும், எல்லாத்துக்கும் 10 போடுறோம். ஸோ தாழ்மையாகவும் போடாதீங்க, மாய்மாலமாகவும் போடாதீங்க. ஆண்டவர் சொன்னது போல் உள்ளதென்று நீங்கள் நல்மனசாட்சியோடு உங்களுக்கு மதிப்பெண்கள் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்வதற்கு என்னவா இருக்கும், உதவியாக இருக்கும். நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நாம் இதெல்லாம் போன தடவை படிச்சுட்டோம். இருந்தாலும் மேற்கோளுக்காக இந்த வசனத்தை நான் இங்கே மேற்கோள் காண்பித்திருக்கிறேன். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், அது ஆங்கிலத்தில் மெச்சூர் பீப்புள். பூரண புருஷர் என்றால் வளர்ந்த, முதிர்ச்சி அடைந்த, பக்குவம் அடைந்த. ஆனால் நாம் எப்படிப்பட்ட பக்குவம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற போது ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை போல மாறுவது என்பதுதான் முதிர்ச்சி. ஆகவே தான் முதிர்ச்சி என்றால் என்ன, முதிர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணோம், ஆழமாக சிந்திச்சோம். கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சி செய்யாதவன் ஒரு காலம் முதிர்ச்சி அடைய முடியாது, அடையவே முடியாது. ஸோ முதிர்ச்சி அடைந்தவருடைய பண்புகளை குறித்து நாம் சிந்திக்கிற போது முதலாவது பண்பாக கிறிஸ்தவ முதிர்ச்சியிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்டு கற்றுக்கொள்ளவே விரும்புகிறார்கள். நாம் இன்றைக்கு தியான செய்தியில் மேற்கோள் சொன்னது போல சரி, நான் கடந்த முறை சொன்னது போல சரி, பேசுவதை விட கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு இடம் கூடின உடனே ஒருத்தர் வாயை திறந்து அவரே பேசிக்கிட்டே இருக்கிறான்னா இவன் ஒரு லொட கேஸு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேதம் மிக முக்கியமாக இந்த உண்மையை வலியுறுத்துகிறது. வாசிக்கலாம். யாக்கோபினுடைய நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு 1வது அதிகாரத்தினுடைய 18-19 வசனங்களை வாசிங்களே யாராவது ஒருவர். அவர் சித்தம் கொண்டு, யாக்கோபு 1வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டுங்க. நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை மறுபடி பிறக்க செய்திருக்கிறாராம். அதுதான் அந்த வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால், அடுத்த வசனம் தான் முக்கியம். ஆகையால்
என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இந்த 3 விஷயத்தையும் செய்வாங்க. ஒன்று, கேட்கிறதற்கு தீவிரமாய் இருப்பார்களாம். அவன் தான் பக்குவப்பட்டவன். எடுத்த உடனே பேச மாட்டான். சரி நீங்க சொல்லுங்க. ஒரு சண்டே வந்தால் என்ன சொல்லுவாங்க? சரி நீங்க முதலாவது சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். அதானே பக்குவப்பட்டவங்க. சிலர்லாம் பாருங்க, வள்ளு வள்ளு வள்ளுக்கு இதே கொஞ்ச நேரம் முடியாது. நான் சொல்லவா விடவே மாட்டேன். அவனே என்ன பண்ணிட்டே இருப்பான், சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்ப முதிர்ச்சி அடைந்தவர்கள் முதலாவது அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுல குறிப்பாக கேட்பது என்று சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் அவங்க கேட்க விரும்புகிறார்கள்? இதுல 3 விஷயமே முதிர்ச்சியின் பண்பு தான். 2வது, பேசுவதற்கு தாமதமாயும். பேசவே மாட்டாங்கன்னு இல்லை, கொஞ்சம் பொறுமையா பேசுவாங்க, நிதானமாக பேசுவார்கள். 3வது, கோபப்படுவதற்கு தாமதம். முன்கோபக்காரன் அப்படின்னு ஒருத்தர் நீங்க பேர் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. தொட்டதுக்கெல்லாம் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு பேர் எடுத்தாலும் முன்கோபம் வராது. ஆனா தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும்னு சொன்னாலும் நீங்க இன்னும் பக்குவம் அடையவில்லை. கோபப்படுவதெல்லாம் ஹேபிட்டா மாற்றக்கூடாது. எப்பயாச்சும் தான் நீங்க என்ன பண்ணணும், கோபப்படணும். எல்லாம் கோபப்படுவதனால நமக்கு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இங்க உலகத்துல கோபக்காரன்னா அவன் நல்ல பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்ப பக்குவப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. ஏன் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஒன்று தெரியும், தங்களுக்கு அனைத்தும் தெரியாது என்பதை ஒத்துக்கொண்டு கற்றுக்கொள்வர். அவங்க லேர்ன் பண்றது எந்த மனநிலை வந்தால் லேர்ன் பண்ணுவாங்கன்னா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது, ஆகவே நான் என்ன பண்றேன், கற்றுக்கொள்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குறைஞ்சது நாம் எல்லாம் திருமணம் பண்ணியிருக்கிறோம். திருமணம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். திருமண கணவனாக நான் எப்படி வாழ்வது. டாக்டர் ஷாலினி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, கணவனை ஹேண்டில் செய்வது எப்படி. அவங்களே இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காங்க, மனைவியை ஹேண்டில் செய்வது எப்படின்னு. ஏதாவது நம்ம படிக்கிறோமா? அல்லது இப்படி நீங்க நிறைய கிறிஸ்தவ புஸ்தகங்களே இருக்குது. மனைவியை அன்பு கூறுவது எப்படி, கணவருக்கு கீழ்ப்படிவது எப்படி. ரோல், நம்முடைய ரோல்ங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மாதிரி, ரோல், அந்த வார்த்தை பொருந்தாது. கணவன்கிறதான நம்முடைய அந்த ரோல் தமிழ் கேட்குறேன், அந்த கேட்கல, பங்கு. ஓகே, அந்த கணவனாக நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய ரோல், அது அந்த கடமைகள், அது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. ஏதாவது படிக்கணும். பிள்ளை வளர்ப்பு, நீங்க கன்சீவ் ஆகும் போது இந்த மாசத்துல என்ன செய்யணும், அந்த மாசத்துல என்ன சாப்பிடணும், எந்த ஊசி போடணும், இதெல்லாம் என்ன பண்றீங்க, கொஞ்சம் தேடி வைங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ தடுப்பூசி போடணுங்கிறத தவிர எப்படி பிள்ளையை பேச வேண்டும், எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், ஏதாவது படிக்கிறோமா? ஏன்? மேதாவித்தனம் அதுவா வளர்ந்துடும். டைம் இல்லை. ஆமாம், இங்கே சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை, இதில் அதுக்கு எப்படி. பிள்ளைகள் சாப்பிட ஆர்வத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு. நீங்கள் எப்பொழுதுமே இட்லி தோசையாக போட்டால் நாம் சாப்பிடுவோம், பெரியவன். பிள்ளைகள் எப்படி தின்னுக்கிட்டு இருக்குங்க, சலிப்பு வரும். பிள்ளைகளுக்கு வெரைட்டியாக செய்யணும்னு சொல்கிறாங்க. வெரைட்டியானா ஜங்க் ஃபுட்ஸாக இல்லை, அதுகளுக்கு அதுகளுடைய அந்த உணர்வை ஈர்க்கும் விதமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்கிறாங்க. மெனக்கட்டு தான் ஸ்டார் தோசை, இட்லி தோசை மாதிரி குட்டி குட்டி தோசைலாம் என்ன பண்ணணும், சுட்டு கொடுக்கும். ஒன்றும் செய்ய மாட்டோம், அதுவா திங்கணும். சோறு திங்க மாட்டேது எப்படி தின்னும்? அது குழந்தை, அவ்வளோதான். அவனுக்கு ஏன் கார்ட்டூன் பிடிக்குது, கலர் கலராக விதவிதமாக இருக்கிறனால கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டு மீது ஆர்வம் ஏற்படுத்தணும். ஃப்ரூட்ஸை நாம் நல்லா விதவிதமாக இந்த செஃப்லாம் பாருங்களேன், ஒரு விஷயத்தை செஞ்சு அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இது. அது மாதிரி வீட்டில் செய்யணும். நீங்கள் 4 இட்லியை வச்சு அழகாக பொடி தூவி அது நடக்க அப்படிலாம் காமிக்கணும் பிள்ளைகளுக்கு.
இங்கே அதான் இங்கே ஒரு விஷயம். இப்போ நாம் அதை எதுக்கு சொல்லணும்? சாப்பாடை வேஸ்ட் பண்ணுகிற போது நாம் என்ன சொல்லணும்? இது கிடைக்காம என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுறாங்க. பசி தூண்டாமல் இருப்பதற்கு வெறும் அது மட்டும் காரணம் இல்லை, பிடிக்காமல் இருக்கிறதும் பசி என்ன ஆகாது, எடுக்காது. இப்போ வேஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்? இது கிடைக்காம என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுறாங்க. அப்போ சாப்பிட மறுக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாட்டின் மீது ஆர்வத்தை என்ன பண்ணணும்? ஆமாம், அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆர்வத்தை என்ன பண்ணணும்? தூண்டணும். அப்போ எல்லாமே நாம் ஒரு பகுதியை சொல்லுவோம், இன்னொரு பகுதின்னு ஒன்று என்ன தான் இருக்கும், இருக்க தான் செய்யும். ஆனால் லேர்னிங்னு ஒன்று வேணும். குழந்தைகளை லேர்னிங்னு ஒன்று வேணும். நாம் பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு வளருதுங்க. வளர்ப்பதற்கு நாம் என்ன கற்றுக்கிறோம்? உறவை வளர்க்க என்ன கற்றுக்கொள்கிறோம்? எதுவுமே சரி, எதையுமே கற்றுக்கிறதில்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. அதனால தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை. எங்கள் அண்ணன் பிஸ்னஸை மேம்படுத்துவது எப்படின்னு எத்தனை புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? கஸ்டமரை கவனிப்பது எப்படி, இதெல்லாம் படித்து வைக்கிறாங்க, வாழ்க்கையில் தெரிஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த துறையை சார்ந்தவங்க கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. தொழில்துறையில் எப்படி மேம்படுத்துவது, உங்கள் தொழிலுடைய எம்ப்ளாயிஸை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது, தேர்ந்தெடுத்த எம்ப்ளாயை உங்ககிட்டயே எப்படி வைத்து கொள்வது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பணம் கட்டிலாம் படிக்கிறான். அப்போ ஏன் அவனுக்கு என்ன தெரியுது? சரியான விதத்தில் ஒரு தொழிலை செய்தா, எதையுமே பிளான் பண்ணி செஞ்சால் சக்ஸஸ் வரும். அது சமைக்கிறதா இருக்கட்டும், துணிந்து வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறதா இருக்கட்டும், திட்டமிடாமல் நம்ம வாழ்கிறோங்க. ஒரு நாள் எந்திரிச்ச உடனே குறைஞ்சது ஏதாவது திட்டமிடுங்க. மெச்சூர்டு பீப்புள் அவன் காலண்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியுமா? இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், ஹை ரேஞ்ச் பிஸ்னஸ்காரெல்லாம் ப்ரோக்ராம் வைக்கிறான், கடைக்கு போகிறது தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. கடையில் போய் இன்றைக்கி நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை என்னன்னு குறைஞ்சபட்சம் நீ என்ன பண்ணு, யோசி. இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும், டெய்லி தான் கடைக்கு போகிறோம், அங்கே வர்ற வேலையை செய்கிறது அது ஒரு இது. அது இல்லாமல் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா இந்த வேலையை நான் என்ன பண்ணணும், முடிக்க. நீங்கள் காலையில் யோசிக்கலாம், முடிக்க முடியாது. நான் பார்த்துட்டேங்க, வீடை சுத்தம் பண்ணுறதுல கூட திட்டமிடுதல் ஒன்று இல்லைடா, வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாது, செய்யவே முடியாது. பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெச்சூர்ட் பீப்புள் தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளணும்ல. அப்போ கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளணும். நாம் பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கற்றுக்கொள்வா தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இங்கே சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்குருவான், ஆனால் கற்றுக்கொள்ள மாட்டான். அவன் முதிர்ச்சி அடைஞ்சவன் இல்லை, அவன் சோம்பேறி. பைபிள் தெரியாது பிரதர், அது தெரியாது பிரதர். அவர் தாழ்மையாக தெரியாதுன்னு ஒத்துக்குருவார், ஆனால் என்ன பண்ண மாட்டான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் புலமை பெறணும்னா வாழ்க்கையில் முடியாது. நீங்கள் பைபிளில் A to Z மூல பாசையை கரைச்சி கொடுங்கன்னா முடியுமா? சாம்பார் வைக்க முழுசாக எவ்வளோ புளி கரைக்கணும்னு கடைசி வரைக்கும் இல்லை, கண்டுபிடிக்க முடியல, ஒரே குழப்பமாகவே இருக்குது. உப்பே நம்மளால் சரியாக போட முடியல, அப்புறம் பைபிளை முழுசாக கரைச்சி கொடுங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும், முயற்சி செய்யும், தேவையான அளவுக்கு. அப்போ யாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவன் முதிர்ச்சி அடைஞ்சவன் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான அளவுக்கு கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுறவன் தான் யாரு, முதிர்ச்சி அடைந்தவர்கள். எனக்கு புரியவே இல்லை பிரதர், ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. அப்போனா நீ மொதல் வேலையாக என்ன பண்ணணும், ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். நீ யோசித்து பார்க்கலாம், அல்லது பிறர்கிட்ட யோசித்து என்ன பண்ணலாம், கேட்கலாம், ஆலோசித்து. ஆக தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல, தெரியவில்லை என்று சொல்லி அதை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுறவன் தான் யாரு, முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஸோ இந்த தெரியாது என்பதை உணர்ந்து கற்றுக்கொள்ள விரும்பாதவர் முதிர்ச்சி அடைந்தவர் கிடையாது. அது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8வது வசனம். அங்கே இந்த கள்ள போதகளை பற்றி ஒரு வசனம், அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு வாசிங்களே. 8 1 தீமோத்தேயு. ஆனால் அவன் என்ன செய்கிறாங்கிறத 7வது வசனம் சொல்லுது.
தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதவர்களும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிறவர்களும் தாங்கள் சொல்வது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும். நான் நேற்று ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு பேசணும். ஹாஸ்டல் பிள்ளைகள்கிட்ட கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், ஹாஸ்டல் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நாங்கள் அந்த பிள்ளைகளை என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு வளர்வதற்கு இந்த காலத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 25 வயது வரைக்கும் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த தலைப்பு. அதில் ஒன்று என்ன சொன்னோன்னா, தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து 25 வருஷம் வாழ போகிறது தான் அவனுடைய வாழ்க்கை. அதுக்கு முந்தைய இருக்கும் 25 வருஷம் வரைக்கும் நாம் யாரோ ஒருத்தருடைய அதிகாரத்துக்குள்ளே தான் வாழ வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அப்போ அது உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. 25 வயது வரைக்கும் நாம் யாரோ ஒருத்தருடைய டிபெண்டில் தான் என்ன பண்ணுவோம், வாழுவோம். அப்போ அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. 25 வயதுக்கு பிறகு தான் நீ என்ன பண்ண போகிற, சுயமாக வாழ போகிற. அந்த வாழ்க்கைக்கு பேர் சுயாதீனமாக வாழ்வது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தற்சார்பு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. நீ அந்த மீதி இருக்கிற 25 வருஷத்தை அல்லது மீதி இருக்கிற 40 வருஷத்தை தற்சார்பாக வாழணும் அப்படின்னா சுயமாக சிந்திக்க கற்றுக்கொள் அப்படிங்கிறத சொன்னோம். சுயமாக சிந்திப்பது என்பது என்றால் என்னன்னா, சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் என்னது, சுயமாக சிந்திக்கிறான். பிள்ளைகள் ஒன்றை வேண்டும் என்று கேட்பதற்கு, ஒன்றை செய்வதற்கு காரண காரியங்கள் தெரியாது, மாறாக அது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குற அப்படின்னா, எனக்கு பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ இன்னும் முதிர்ச்சி அடையலை, உனக்கு இன்னும் என்ன பத்தலை. உனக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு குவாலிட்டியாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கடைசியாக தான் எதை கொண்டு வரணும், பிடிச்சிருக்குன்னு. பிடித்ததை விரும்பி வாழுகிறவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. பிடிச்சபடி வாழ்றது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. வாழ்க்கையில் எது தேவை, காரண காரியம் புரிஞ்சிருக்கணும். நான் ஏன் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் தெரியணும். எனக்கு ஒரு பேனா வாங்குறேன்னா பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் பேரண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அட்லீஸ்ட்டு. ஏன் எதற்கு அப்படிங்கிற காரண காரியங்களை யோசிக்க கூடியவர்கள் தான் பிற்காலத்தில் தற்சார்பு வாழ்வான். நான் அதை செலவு பண்ணுறேன் 100 ரூபா, அதுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கணும். அந்த செலவு அவசியங்கிறத நான் என்ன நினைக்கணும், புரிஞ்சிருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கான காரணமும் அதுக்கான விளைவும் எனக்கு சொல்ல தெரிலனா நாம் என்ன ஆகலை, முதிர்ச்சி அடையவில்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏமா நீ சொல்கிற, எங்கள் அம்மா சொன்னாங்க. அது 25 வயசுக்குள்ளே செய்யலாம். 25 வயசுக்குள்ளே நாம் அப்படி தான், நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நாம் ஒன்றை சொல்வதற்கும் செய்வதற்கும் எனக்கு காரண காரியங்கள் தெளிவாக என்ன இருக்கணும், தெரியணும். இல்லைன்னா பிளைண்டாக சொல்லணும், அவங்க சொன்னாங்க அதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியும், நான் அவங்கள நம்புகிறேன், ஆகவே நான் அதை என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காச்சும் உனக்கு என்ன இருக்கணும், நான் அவரை நம்புகிறேன், ஆகவே அவருடைய கூற்றை நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன். எனக்கு விளக்கம் தெரியல நீங்கள், ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் தெரியணும்னா அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவாருங்கிற அளவுக்காக தெரியணும். எதுவுமே தெரியலன்னா நாம் இன்னும் தற்சார்பு வாழ்க்கைக்கு பழக முடியாது. அப்போ இங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மை அவங்களுக்கு அறியலை, ஆனால் நியாயப்பிரமாண போதகனாக இருக்க விரும்புகிறான். முதிர்ச்சி அடைந்தவர்கள் தான் செய்வது இன்னதென்று அறிவார்கள், அதனுடைய விளைவை புரிந்து தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. முதிர்ச்சி அடைந்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதிர்ச்சி அடைந்தவர்கள் தேவையற்ற விதத்தில் பேசுவது கிடையாது. முதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனடியாக கோபப்படுவது கிடையாது. முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும், வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டே இருப்பது அவசியம் என்று. இப்போ நீங்கள் இந்த பக்குவத்தில் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியலைன்னு ஒத்துக்கிறது மட்டும் என்ன இல்லை, முதிர்ச்சி இல்லை. தெரியலைன்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாசப்படுவது தான் என்னது, முதிர்ச்சி. வாழ்க்கையில் சகல பகுதிகள்லையும் அது சிலர்கிட்ட அப்படி இருக்குங்க. நாமெல்லாம் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால சிலர் பாருங்கள், தான் ஓட்டுற வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களா, வண்டியை பற்றி பெருசாக தெரியாது. வண்டியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, பைபிளை கேட்டால் பைபிள் தெரியும், திடீர்னு சாப்பாடை பற்றி கேட்டால் கொஞ்சம்
எல்லாம் தெரியாட்டாலும் ஒரு அவசியமான விஷயங்களை நினைக்கிறாங்க, தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, முதிர்ச்சி அடைந்தவருடைய பண்பு என்ன தெரியுமா, அல்லது அடையாளம்னா, முதல் இதுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே முதல் பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்களான்னு தெரியல, இந்த அதில் சொன்னப்பட்ட உள்தலைப்பெல்லாம் எழுத தேவையில்லை, இதை மட்டும் எழுதிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு மதிப்பெண்களை போட்டுக்கிறங்க. முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்டு கற்றுக்கொள்வார்கள். அதில் உள்ளுக்குள்ளே நிறையா சொன்னேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே 10க்கு இவ்வளோன்னு போட்டுக்கிறங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இதுக்கு 10க்கு இவ்வளோ மார்க்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, முதிர்ச்சி அடைந்தவர்கள் பிறரை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதிர்ச்சி அடைந்தவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையவனாக இருப்பான். அப்படின்னா எல்லாரும் தன்னை மதிக்கன்னு விரும்புறது அல்லங்க, அவன் தன்னை என்ன பண்ணுவான் மதிப்பா. சில தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, சுயமரியாதைனா டேய் ஒழுங்கா மரியாதையே பேசு, அதல்ல. மரியாதையே கேட்டுலாம் என்ன முடியாது, வாங்க முடியாது. சில நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்யூனாக மரியாதை கொடுக்க தெரியாதவன்ட்ட நாம் என்ன பண்ணிக்க வேண்டியதான், தள்ளி நின்றுக்க வேண்டிய. அவன்கிட்ட போய் சண்டை போட்டு மரியாதை கொடுறா, அவன் போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். அது அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னன்னா, உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அப்படின்னா என்னது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு உதவாக்கறேன், ஏன் நீ யார் சொன்ன? இங்கே உலகத்தில் கடவுள் நீ ஒரு உதவாக்கறேன்னு சொன்னால் கடவுள் உன்னை உதவாக்கரையாவா படைச்சிருக்க முடியாது. ஏதோ ஒன்று ஒன்றை என்ன ஆகும் இருக்கும், ஏதோ ஒரு ஆற்றல் என்ன ஆகுது இருக்கும். ஆக உங்களை நீங்கள் மதிங்க. உங்கள்கிட்ட குறைகள் இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உங்களை நேசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் பிறந்ததே தண்டம், விரக்தியில் பேசுவது வேற. ஆனால் இயல்பாக உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். என்னது, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது, இந்த சரீரம் கடவுள் கொடுத்தது, இந்த சூழல் கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் மதிங்க. நான் அதனால சொன்னேன், நீட்டாக என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் பண்ணுங்க. பிராண்டாவோ ஆடம்பரமாவோ ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவதற்கும் பிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவதற்கும் ஒரே வித்தியாசம், இந்த ஆப்பிள் கடிச்ச ஆப்பிள் தெரிகிற மாதிரி ஃபோன் வச்சுக்கிட்டு வேணா பிராண்டாக வாழ்கிறான்னு அர்த்தம். அது அவனுக்கு என்ன தோணுது, ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிறதே அவன் என்ன நினைக்கிறான், பெருமையாக நினைக்கிறான். வீட்டில் சாப்பாடுக்கு வழி இருக்காது. சிலர்லாம் அப்படிலாம், நீங்கள் பெங்களூர்லாம் போனீங்கன்னா, பெங்களூரில் சபையில் நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறோம், அந்த பசங்கள்லாம் வந்துருக்குறாங்க. வீடு அந்த தின்ன கூட அளவு இருக்காதுங்க. கட்டிலுக்கு கீழே 2 பேர் தூங்குவேன், கட்டிலுக்கு மேலே ஒருத்தர் தூங்குவேன், சைடில் ஒரு இடம் இருக்கும்ல அங்கே தூங்குவாங்க. சமையல் வந்து வெளியில் தூங்குவேன். ஆனால் அவன் ஊழியத்துக்கு வருவேன், ஷூ பிராண்டாக இருக்கும். எனக்கு அவங்கெல்லாம் பார்த்து நல்ல வசதியாக பார்த்தா செல்வராஜ் தான் சொல்லுவார், அட நீ வேற. அவங்க சபைக்கு போகும்போது வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஆனால் அவன் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் உட்பட அவன் சம்பாதிக்கிறது வாழ்கிறதுலாம் ஒன்லி பிராண்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க போல். நாம் பிராண்டாக வாழணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. குவாலிட்டியாக நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை தரமாக வாங்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, முயற்சி. கம்பெனியை அவன் கம்பெனிக்கு போட்டுக்கிட்டு இந்த கம்பெனியை நான் விளம்புறது எதுக்கு? அப்போ உங்களை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் நீட்டாக வச்சுக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு நடையில் ஒரு தெளிவு, ஒரு நேர்த்தியை நீங்கள் என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பாண்டைகளாக நாம் இருக்கக்கூடாது. வெளியில் போனால் தலையை சீவிருக்குதான்னு பாருங்க. நம்ம பிள்ளைகளையும் அப்படி தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் நீட்டாக வச்சா தானே பார்க்குறவனுக்கு பக்கத்தில் வரலான்னு தோணும். ஐயோ அப்பா இது பக்கத்துலேயே என்ன முடியாது, வர முடியாதுங்கிற அளவுக்கு நாம் என்ன கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கிடையாது எல்லாரும் என்னை மதிக்கணுங்கிறது பேர் உங்களை மதிக்கிறதல்ல. நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, மதியுங்கள். ரெண்டாவது, பிறரை பாருங்களேன், தங்களை போன்று பிறரை மதிப்பார். முதிர்ச்சி அடைந்தவன் சிறியவன் பெரியவன் அல்ல, எல்லார் மீதும் ஒரு மரியாதை இருக்கும். இப்போ வாடான்னு கூப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் லீபனையும் ஜோவிட்டாவையும் சாராவுக்கும் உரிய மரியாதையை நாம் என்ன பண்ண வேண்டும், எஸ்னாவுக்கும் தான். அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க நமக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? இப்போ நாங்கள் வீட்டில் திட்டுறோம் எரும மாடு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து வாங்க சாரா எரும மாடு அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன தோணும்? வீடுகளில் பேசுவது என்பது என்னது,
வேற. ஒரு பொது இடத்துல பேசுகிற போது நம் பிள்ளையை பேசுவதற்கே நமக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. அடுத்தவர் பிள்ளையை அதை என்னவே பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அது பெருசோ சிறுசோ பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவன் முதிர்ச்சி அடைஞ்சவங்க. நீங்கள் சில டீச்சர்ஸ்லாம் ஏதோ ஸ்டூடெண்ட் எல்லாம் தனக்கு கீழே இருக்கிற அடிமைகளாக எண்ணிக்கொள்வது, எல்லாரையுமே மற்ற ரகமாக பேசுவது. அப்படி எப்படி என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய நீ ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எந்த லட்சணத்தில் இருந்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு ஆசிரியர் மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் ஆசிரியருக்கு சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும். பாப்பா தம்பி அப்படின்னு அந்த மரியாதையோடு அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, பேசுங்க. எல்லாரையுமே, பெரியவர்களையும். பெருசு கலடு உங்கள் ஊர் பேச்சு நடையாக இருந்தால் ஓகே, ஆனால் கேலி கிண்டல் நடையாக நீங்கள் என்ன கூடாது, அப்படி பேசக்கூடாது. எல்லாரையுமே மதிங்க. நாகரிகம் அற்றவர்களை கூட என்ன பண்ணுங்க, மதிங்க. நாகரிகம் தெரியாதவங்க நம்ம ஊரில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நாகரிகம் அவ்வளோதான். இன்னும் நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனால் அவ்வளவு சுகாதார சுத்தம்லாம் என்ன ஆகாது, தெரியாது. ஆனால் அவர்களை நாம் மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை மதிக்கிறவன் பிறரை அக்னினையாக பார்க்க மாட்டான். முதிர்ச்சி அடைந்தவன் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளுங்களே, சிறியோர் முதல் பெரியோர் வரையும் மதிக்க கற்றுக்கொள்வான். எல்லாருக்கும் ஒரே மரியாதைன்னு இல்லை, ஆனால் எல்லாரையும் என்ன பண்ணுவான், மதிப்பான். எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கவும் முடியாதுங்க. எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது. நான் என்னுடைய அம்மாவை மதிப்பதை போல தெருவில் இருக்கிற இன்னொரு அம்மா போகிற அம்மாவை என்னால் என்ன முடியாது, மதிக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அப்படிதானே? அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். மக்கள் சில நேரத்தில் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறது. மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ், உன்ட்ட அதான் மகாத்மா காந்தி கஸ்டமரை பற்றி சொன்ன கஸ்டமர் தான் யாரா, வாடிக்கையாளர் உங்கள் என்னமோ சொன்னார் அவர். தெய்வமா? தெய்வமா முதலாளியா? சரி, ஓகே. அது மாதிரி நிறையா விஷயங்களில் அந்த மரியாதைங்கிறதான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, கையாளுவாங்க. நாமளே பெரிய கடைகளுக்கு போகும்போது இந்த துணி பார்க்கும்போது அசட்டை பண்ணும்போது அந்த கடை மீது நமக்கு கோபம் வருது தெரியுமா? அவனை சட்டை பண்ண முடியாது. என்னையா நாங்கள் ட்ரெஸ்ஸு அவனுக்கு காலையிலேருந்து பார்த்துருப்பான், அதனால் சலிப்பாக நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான், தூக்கி எறிவான். ஆனால் நாம் அதானே புதுசாக பார்க்குறோம். அவனுக்கு அது புரியல பாருங்க. பெரிய கடைகளில் காலையிலேருந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் ஏதாவது துணி கட்டா அப்படின்னு சலிப்பாக என்ன பண்ணுவான், தூக்கி எறிவான். நாம் பார்க்குறது புதுசு, அவன் நம்மளுக்கு 100வது கஷ்டம், நாம் அவனுக்கு என்னவா இருப்போம், 100வது கஷ்டம். ஆனால் உண்மையிலே தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கஸ்டமரையும் மரியாதையோடு நாம் அணுகுனானா அவன் திரும்ப வருவான். சிம்பிள் விஷயங்க, சிம்பிள் விஷயம். மளிகை கடைக்காரன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான், எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஃபாலோ பண்ணுறதில்ல. மளிகைக்காரன் யார் வாங்கண்ணே, அவன் கடைக்கு தான் வந்திருப்போம். அவன் ஒவ்வொரு மளிகை கடைக்காரனே என்ன வருவாங்க, வாங்கண்ணே வாங்கக்கா. நல்லா நல்ல கடை நடத்துகிறவனுக்கு தெரியும், அவன் கடைக்கு தான் ஜாமான் வாங்க வர்றோன்னு தெரியும். ஆனால் அவன் நம்மளை என்ன பண்ணுறான், வாங்கன்னு கூப்பிட்றான். அந்த மரியாதைக்கே இவங்க என்ன நிற்பாங்க, மரியாதையாக பேசுவார்ப்பா அவர், ஓனர் செய்வாங்க, நாங்கள் ஏங்க செய்யணும். ஆனால் மரியாதைங்கிறது தான் ஒருவர் மீது நமக்கு என்னத்தை கொடுக்குது, ஈர்ப்பை கொடுக்குது. அப்போ தயவு செய்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், பிறரை மதிக்கக்கூடியவர்களாக. அந்த வசனத்தை வாசிங்களே, ஆவியானவர் அந்த வசனத்தை ரொம்ப ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம். முதிர்ச்சி அடைந்தவன் என்ன சொல்லுவான், நான் தான் இந்த டீம்லேயே பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் எங்கேயாச்சும் இருந்தா பிலிப்பியர் 2:3 அதில் பாருங்களேன், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். உன்னை ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை விட மற்றவன் மேன்மையானவன் என்ன பண்ண சொல்றாரு, எண்ணிக்கொள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும்ல. அவன் என்னை விட சிறந்தவருங்க, என்னை விட மேன்மையானவர். வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடைந்த கணவன் மனைவி சொல்லுவாங்க, என்னை விட என்னுடைய மனைவி நல்லவள் அப்படின்னு. மனைவி சொல்லுவா, என்னை விட என்னுடைய கணவர் சிறந்தவர். ஏன்னா முதிர்ச்சி அடைந்தவர்கள் தாங்கள் செய்யாதது, தங்களுடைய குறைகளை சற்று அதிகமாக என்ன பண்ணுவாங்க, யோசித்து பார்ப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது, என்னோட இவ வாழ்றானா, இவ உண்மையிலே யார் தான்
சிறந்தவள் அப்படிங்கிறத அந்த கணவன் ஒத்துக்கொள்வான். அதே போல் அந்த மனைவிக்கு புரியும், என்னையவே அவர் சகிச்சுக்கிறார்னா அவர் ரொம்ப நல்ல. முதிர்ச்சி அடைந்தவர்கள் பக்குவமாக எப்படி இருப்பார்கள் என்றால், தங்களை விட தங்களுடைய துணையை மதிக்கக்கூடிய உணர்வு என்ன ஆகும், வந்துடும். உங்கள் துணையினுடைய இடத்த உங்களால் என்ன முடியாது, ஃபுல்லப் பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் வாழலாம், வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு துணைங்கிறது ரொம்ப ரொம்ப என்னது அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே அப்போ நமக்கு ஒரு புரியும், தங்களை விட மேன்மையானவர்களாக நாம் எண்ணுவோம். பிறர் நீங்கள் மேன்மையாக என்னன்னா உங்கள்கிட்ட தாழ்மைன்னு ஒன்று இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நீங்கள் உங்களை மதியுங்கள் என்று சொன்னேன். பிறர் உங்களை மதிக்கணும்னு என்ன பண்ணாதீங்க, சட்டம் போடாதீங்க, அது தானாக என்ன ஆகணும், வரணும். 2வது, உங்களை விட பிறரை, உங்களை போன்று பிறரை என்ன பண்ணுங்க, மதியுங்க. அப்படி உங்களை போன்று பிறரை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும், தாழ்மை என்று ஒன்று வேணும். இந்த வசனம் அதானே சொல்லுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே. தாழ்மை இல்லாமல் பிறரை நாம் என்ன மாட்டோம், மதிக்க மாட்டோம். சில சொல்லுவாங்க, இவெல்லாம் மதிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க, இவெல்லாம் ஒரு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. நாம் ஏன் பிறரை மதிக்க வேண்டுமானால் அவன்கிட்ட விஷயம் இருக்குன்னு இல்லை. அதான் சொல்லலை, ஐஸ்வர்யவானாக இருந்தால் மதிப்போம், படித்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மதிப்போம். நமக்கு ஏதாவது உதவி செய்ய வந்திருக்கிறா மதிப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த வேலை செய்கிற நிறைய அந்த அந்த மரியாதைங்கிறது இந்த முதலாளித்துவம் வேலை ஆட்கள்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு. இந்த கட்டட பணியாளர்களெல்லாம் மேஸ்திரி வந்து கேவலமாக பேசுவதும், அதாவது இப்படி ஆயிடுச்சுல, அவன் குடும்பத்தை நான் கேவலமாக பேசுவேன், என் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுவ மாதிரி இப்போ வேலை பார்க்குறாங்க. தொழிலாளர்கள் மேஸ்திரி போனதுக்கப்புறம் மேஸ்திரியை கழுவி பேசுவதும், மேஸ்திரி தொழிலாளர் முன்பாகவே தொழிலாளர்களை என்ன பண்ணுறது பேசு ரொம்ப இயல்பாக போயிடுச்சு. இந்த அதிகாரத்துவ இங்கே தான் நடக்குன்னு நினைக்காங்க. படிச்சுட்டு பேங்க் எம்ப்ளாயெல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் அப்படி பேசிக்கிறாங்களாம். காவல்துறையில் கூட உயர் அதிகாரிகள் தங்களுடைய கீழ் அதிகாரிகளை படுகேவலமாக பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் தொடருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போனதில்லை, ஆனால் சொல்கிறாங்க அரசாங்க மேனேஜ்மெண்ட்டில் கூட அரசியல்வாதிகள் இருக்கிற எம்எல்ஏ எம்பிலாம் கலெக்டரை கூட சில நேரத்தில் கண்ணாப்பிடான்னு திட்டுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்களா இருக்கிறாங்களாம். அமைச்சர்கள்லாம் கலெக்டரே கூட சில நேரத்தில் தூசிக்கிறோம். அப்போ என்னது, இந்த மரியாதைங்கிற ஒரு பண்பே குறைஞ்சு போச்சு பாருங்களேன். நாம் பிறரை மதிக்க வேண்டுங்கிற இது எப்போ அடிவாங்க தெரியுமா, நான் உன்னை விட பெரியவேங்கிற எண்ணம் எப்பொழுதெல்லாம் தாழ்மை வருதோ அப்போ பிறரை நாம் என்ன பண்ணுவோம், மதிப்போம். இவங்கெல்லாம் ஐயா சாமின்னு சொல்கிறது என்னது, ஐயோ அவர்கிட்ட காரியம் ஆகணும், நம்மளை விட பெரிய ஆள்னு. அதுக்கு பேர் முதிர்ச்சி இல்லை. அவன் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்ன பண்ணுவான், செய்வான். நீ எல்லாம் அடைந்தும் உங்களுக்கு அவன்கிட்ட இருந்து ஒரு காரியம் என்ன போகிறத அடைய தேவையில்லை நினைக்கும் போது நீ அவனை என்ன பண்ணணும், மதிக்கணும். அதுதான் முதிர்ச்சி, அதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. அப்படி நீங்கள் பிறரை மதிங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் மதிக்க வேண்டும், நம்முடைய தெருவில் இருக்கக்கூடியதான மற்றவர்களை மதிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி அவர்களை மதிக்க வேண்டுமானால் உங்களுக்குள் என்ன உருவாக வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிறரை நான் ஏன் மதிக்க வேண்டும்னா அவன் மரியாதைக்குரிய மனுஷங்கிறதுனால இல்லை, அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த யாக்கோபு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிற போது, ஒரே நாவினால் நீ தேவனை துதிக்கிறாய், அதே நாவினால் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷனை தூசிக்கிறாய். மனுஷனை ஏன் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? அவன் தப்பு பண்ணா கொல்லலான்னு எங்கேயாச்சும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரா? இல்லை. மனுஷனை கொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்க காரணம், மனுஷன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். தேவ சாயல் என்றால் என்ன அப்படின்னா, அவன் நல்ல சுபாவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறது அல்ல. மனிதர்கள் எல்லாருமே தேவனை பிரதிபலிக்கிற நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ அவனை கொண்டுட்டா அந்த வாய்ப்பு என்ன ஆகிப்போகுது, நடக்காமல் போயிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நிறையா இறையலாளர்கள் தேவ சாயலுங்கிறத எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய பண்புகளோடு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை பார்த்தா அப்படியா தெரியுது. உடனே அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாவம் செய்ததுனால் அந்த பண்புகள்லாம் நீங்கள் என்ன ஆகி போச்சு, சிதைஞ்சு போய்விட்டது அப்படின்னு. அப்படியே பார்த்தாலும் சபைக்கு வந்த நம்மக்கிட்டேயே பண்புகள்லாம் என்னவா இருக்குது, கண்மையாக இருக்குது. இந்த சாயல் என்பது
பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்றால் தம்மை வெளிப்படுத்துவதற்காக. இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் தன்னுடைய சாயலில் ஒரு சுரூபத்தை செஞ்சு வைப்பாங்க, தன்னை வெளிப்படுத்துகிறதற்கு. அல்லது தன்னுடைய சாயல் பொறித்த ஒரு மோதிரத்தை கொடுத்தாருன்னா தன்னுடைய தான் சொல்கிறத செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவன் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு இருந்துச்சு. அப்படிதான் கடவுள் மனிதனை தம்மை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார். ஆனால் என்ன, சுயாதீனத்தோடு என்ன பண்ணிக்கிறாரு, படைச்சிருக்கிறார். வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ கொண்டு விட்டனா, அவன் எவ்வளோ பெரிய அநீதி செஞ்சாலும் அவன் கடவுளை வெளிப்படுத்துகிற நோக்கத்திற்காக கடவுள் என்ன பண்ணிருக்காரு, படைச்சிருக்கிறார். அவன் தீமையில் மீறினானா அதற்கான தண்டனை யார் தான் கொடுக்கணும்? உதாரணத்திற்கு நமக்கு எதிராக ஒரு தீமை செய்து விட்டார், நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா நாம் அடியால் வச்சு அவனை கொலை செய்ய முடியாது, கொலை செய்யவும் கூடாது. அந்த வேகம், வேதனை, கோபம் இதெல்லாம் என்ன ஆகும், வரும். ஆனால் நாம் அதை என்ன முடியாது, செய்யக்கூடாது. மனிதர்கள் அனைவரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒரு மனிதனை நாம் என்ன கூடாது, கொலை செய்யக்கூடாது. அது கொலைக்கு அதே விஷயந்தான் அவங்களுக்கு வரணும். ஒரு மனிதனையும் தூசிக்கவும் பிறரை மதிக்கக்கூடியவர்கள் சண்டை போடும்போது கூட மரியாதையோடு சண்டை போட தெரிந்தவர்களாக இருப்பார். முதிர்ச்சியர் போடா வாடான்னு சொல்கிறதெல்லாம் மரியாதை குறைச்சலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மீனிங்லாம் சொல்கிறேன். சண்டையில் வந்தால் போடா வாடான்னு சொல்லுவோம். மரியாதைக்குரியவரே மரியாதையை வீட்டை விட்டு கிளம்பி போங்கள் அப்படிலாம் பேச முடியாது. வீட்டை விட்டு போடா தான் என்ன முடியும், சொல்ல முடியும். ஆனால் தகுதியற்ற விதத்தில் ஒருவர் என்ன உண்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. முதிர்ச்சி அடைஞ்சவர் எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ், நீங்கள் நல்லா பாருங்கள். முதிர்ச்சி அடைஞ்சவங்க ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கலாம், போயிடுங்க. அதாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க, அதான் பக்குவப்பட்டவன். அப்போ பக்குவப்பட்டவர்கள் பிறரை மதிப்பார்கள். எப்போ கூட சண்டையில் கூட மரியாதையோடு என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. இந்த முதிர்ச்சி இல்லாதவங்க தான் சொல்கிறாங்க, கழுவி பேசுகிறாங்க, பச்சை பச்சையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே என்னது, அவங்களுக்கு என்ன இல்லை, அவ்வளோதான், கொஞ்சம் கூட என்ன இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. கிறிஸ்தவ பண்பில் அவங்க என்ன ஆகலை, முதிர்ச்சி அடையலை. அப்போ முதிர்ச்சி அடைந்தவர்கள் பிறரை எல்லா சூழ்நிலையிலும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மதிப்புனா தலையில் தூக்கி வச்சு ஆடுறதல்ல, மரியாதையோடு அவர்களிடத்தில் பேசுவோம், மரியாதையாக அவர்களை என்ன பண்ணுவோம், நடத்துவோம். ஒருத்தரை உங்களுக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா ப்ளீஸ் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லுவோம். கழுத்தை பிடிச்சி நாம் வர முடியாது, தள்ள மாட்டோம், அதை செய்ய முடியாதுங்க நம்மளால். மரியாதையோடு நடத்துவதற்கு நாம் என்ன பண்ணுவோம், முயற்சிப்போம். மூன்றாவதாக முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களுடைய எதிரிகளை நேசிப்பார்கள். இந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா நாங்கள் உண்மை, இது கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவமான ஒரு பண்பு. எந்த மார்க்கத்திலும் இது கிடையாது, எந்த மார்க்கமும் இதை வலியுறுத்துவதில்லை. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்பதை வேதம் மட்டுமே திரும்ப திரும்ப என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த உண்மை ஆழமாக போதிக்கிறது. முதிர்ச்சியில் இது முக்கியமானது. உலகத்தான் சொல்றா, பிறரை பழி வாங்கி கொண்ட திரிய அலையாதீர்கள். சமீபத்தில் ஒரு சினிமாக்காரன் சொல்கிறான், வாழ்க்கையில் நிறையா பேர் நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, எங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணீங்க, ஒன்றும் பண்ணல தம்பி. அவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா நாம் என்ன பண்ணணுங்கிற வேலையை என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். இளம் பிள்ளைகளுக்கு நேற்று நடத்துகிற போது அந்த விஷயத்தையும் பேசணும். இந்த 25 வயசு வரைக்கும் யாரையும் உங்களுடைய எதிரியாக நினைக்காதீங்க. உன் குடும்பத்தில் சண்டை போட்டிருக்கவன் பெரியப்பே சித்தப்பெல்லாம் உன்னுடைய எதிரி கிடையாது. மனசளவில் எவன் ரிவெஞ்ச், சில மனிதர்களை என்னுடைய எதிரி, எனக்கு பிடிக்காதவன் யாரெல்லாம் வச்சுருக்கானோ அவன் தனக்காக வாழ்வதில்லை, அவங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். உக்காந்தா அதை பற்றி பேசுறது, நின்றா அதை பற்றி பேசுறது, எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா அதை பற்றி பேசுறது. நீ ஒன்னே பற்றி பேசுகிறானா, யார் மீது கசப்பும் வெறுப்பும் வைத்திருக்கிறோமோ நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதே. சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். ஏன் இந்த சகோதரிகளுக்கு சொல்கிறேன்னா, சகோதரர்கள் எளிதாக பொதுவாக கடந்து போய் விடுவார்கள். ஆனால் சகோதரிகள் மனசில் அந்த காயம், வடு, சுவடு, செவுறு அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக நீங்கள் பாருங்கள், உங்களை பற்றி யோசிப்பதை விட நீங்கள் யார் மீது கோபத்தோடு இருக்கிறீங்களோ அவங்கள தான் அதிகமாக என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தீமையானது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்க. நீங்கள் ரசித்து ஏதாவது செய்யலாம். நம்மளை பற்றி எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாளோ, என்னையை பற்றி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
போய் கேட்டுட்டு வா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றி பேசுனா கூட உங்கள் காதுக்கு வரவில்லை என்றால் கடந்து போய் விடுங்க. அதை ஏன் தேடி ஆராய்ச்சி பண்ணணும்? என்ன என்னை பற்றி அங்கே ஏதோ பேசுறீங்களா, சொல்லு, இப்பயே சொல்லு. உனக்கு தெரியக்கூடாதானே ரகசியமாக பேசியிருக்காங்க, இப்பயே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? முதிர்ச்சி அடைந்தவர்கள் நாம் என்னையை பற்றி மற்றவன் என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறத பற்றி என்ன பண்ணோம்? உண்மையிலேங்க இப்படி ஒரு கோட் சொல்லுவாங்க அடிக்கடி, அடுத்தவனை என்ன செய்ய வேண்டும் எண்ணுகிறவன் முன்னேற முடியாது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் வாழ்க்கையில் என்னவான், முன்னேறுவான். சாகிற வரைக்கும் உங்களுக்கு எதிராக எவனாச்சும் ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு எதிராக நீ ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீ எப்போ உன் வாழ்க்கையை வாழ்றது? நேரம் இல்லை. ஸ்கூலில் யாராச்சும் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான், வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான், அவனை எப்படா மாட்டி விடுறது? நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ அங்கேருந்து ஒன்றே என்ன முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. இதை உளவியல் உண்மையாளர்கள் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக செயல்படணுமா, எவனுக்கு எதுவும் திருப்பி செய்யணும்னு என்ன பண்ணாதீங்க நினைக்க. திருப்பினா நன்றி உணர்வை பற்றி இல்லை, பழி வாங்குவதற்காக எதையும் செய்யணும்னு என்ன பண்ணாது யோசிக்க. அந்த யோசிக்கிற நேரமும் வீணு, யோசிக்கிறனால நமக்கு தூக்கமும் வராது. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, நாம் வளர வேண்டிய எபிலிட்டி என்ன ஆயிரும், குறைஞ்சு போயிடும். உனக்கு துரோகம் பண்ணிட்டானா, ஆமாம் துரோகம் பண்ணிட்டான், ஓகே, கடவுள் அவனை என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார், அடுத்த ஸ்டேஜுக்கு போ. அது மட்டும்தான் வேதம் கொடுக்குற அழைப்பு. முதிர்ச்சி அடைஞ்சு அப்படி இருப்பான். எனக்கு இப்படி பண்ணி விட்டானே, ஏன்னா நீங்களாம் சிலர்லாம் பாருங்கள், என்னையை பற்றி இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு வர்றேன் போகிறோன்றலாம் உட்கார சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னையை அப்படி சொல்லிவிட்டாங்க, என்னையை அப்படி சொல்லிவிட்டாங்க. என்ன இப்போ என்ன இப்போ 3 நாள் இப்போ வீட்டுக்கு வரவன்ட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பேச போகிறான், அதுவும் கிடையாது. முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களுடைய எதிரிகளிடத்திலையும் கூட மன்னிக்க நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. பக்குவத்தினுடைய உச்சகட்டம் சண்டையில் தெரியும். நீங்கள் சண்டை போட்டால் நாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒன்று அமைதியாக ஒதுங்கிடுவோம் சண்டை போடுறவங்கள்ட்ட இருந்து, சரியா? 2வது அவங்கள பற்றி தானே எரிச்சலை மனசுக்குள்ளே வச்சுப்போம், சண்டை போட மாட்டோம், ஆனால் என்ன இருக்கும், எரிச்சல். 3வது ஒதுங்கி நிற்போம். 4வது பழி வாங்குவோம். ஒரு காலம் இந்த விஷயங்களை செய்வதென்பது நாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் கிடையாது. அவர்களை பற்றி உள்ளத்தில் எண்ணிக்கிட்டு இருக்கிறதே நமக்கு வெட்டி வேலை. அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது அதை விட வெட்டி வேலை. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு அக்கா ஒரு முள் குச்சியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த முள் குச்சியை எடுத்து வந்து, இதுதான் உங்களை காயப்படுத்திய விஷயம், உங்களை பேசின ஒரு கடினமான வார்த்தை, அதை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, கையில் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குது. கொண்டு போய் அந்த முள்ளு குச்சியை கீழே போட்டுடுவாங்க. அதுபோல் உங்களை பேசி அந்த கடினமான வார்த்தைகள் என்னுங்க கீழே போடுங்க. நீங்கள் தான் போட மாட்டீங்க. நிறையா நேரத்தில் என்ன பிரச்சனைமா, நம்மளை பேசிட்டு நாம் யாரையாவது பழி வாங்க நினைப்பேன்ல, அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருப்பேன், அதுதான் நமக்கு பெரிய, அது வேற நமக்கு கோபப்படுவோம், அவெல்லாம் தூங்குறேன். உண்மையிலேயே நாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா நமக்கு தான் தூக்கம் இருக்காது, நமக்கு தான் நிம்மதி இருக்காது. இன்றைக்கி என்ன செய்யணும், நாளைக்கு வேலையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனை இருக்காது. அவன் என்ன செய்யறான்னு எட்டி பார்த்துட்டு இருப்போம், அவனை என்ன செய்யணுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யோசித்து கொண்டிருப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அழிவு. முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதை கடந்து போய் விடுவாங்க. நாம் கிறிஸ்தவ பண்போடு அவர்களை நேசிக்கவும் என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். வெற்றியாளர், நான் சொல்கிற இந்த கருத்தெல்லாம் வெற்றியாளர் நிறைய பேர் சொல்கிறான். கடந்து போயிடணுங்க, கடந்து போயிடணுங்க. அவனை போய் உள்ளே வைக்கிறதோ அவனை போய் பழி வாங்குறதுல என்ன இல்லை, நேரம் இல்லை. அது நம்முடைய ப்ரொடக்டிவ் என்ன பண்ணும், பாதிக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உங்களுடைய மலை பிரசங்கத்தில் தான் இந்த முதிர்ச்சியினுடைய உச்சகட்டம் தெரிகிறது. என்ன சொல்கிறார் அவர், அந்த வசனத்தை வாசிங்களே. மலை பிரசங்கத்தில் கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவமான பண்பு அது. நாற்பத்தி 4வது வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இதில் நாம் ரொம்ப குறைவுபட்டவர்கள். ஆண்டவரே இந்த உணர்வை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. பொதுவாக மத்தேயு 5:44,
நம்முடைய சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களா. மாமியார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, மாமியாருக்காக அவ்வப்போது என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நாத்தனார் கொடுமை செய்கிறார்களா, அவ்வப்போது நாத்தனாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அழிந்து போக வேண்டும் என்ற மனம் திரும்புவதற்கு அவங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை மன்னிக்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை செய்த செயல்களை மறக்கவும் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம். அது முதிர்ச்சி அடைந்தவருடைய வேலை. கடவுள் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்டவைகளை எண்ணிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு நீங்கள் என்ன மாட்டீங்க, போக மாட்டீங்க, நிம்மதியாகவும் வாழ முடியாது. சிலர்லாம் என்னை பேசிட்டான் 20 வருஷமா அதே நடப்பு, எனக்கு புரியவே இல்லை. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அவையிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். கடைசி அந்த வசனம் சொல்லுவாங்களே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, முதிர்ச்சி அடைந்தவராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவம் உங்களுடைய எதிரிக்கு கூட நீங்க என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நம்முடைய துணை நம்முடைய எதிரி கிடையாது, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எதிரி கிடையாது, அப்படிதானே? அப்ப நம்முடைய உறவுகள் நாம் நேசிக்கிறவங்க தானே. அவங்கள்ட்ட நாம் பொறுத்து போகவும் சகித்து போகவும் நன்மை செய்யவும் முயற்சிக்க வேண்டியது அவசியம். ஒரு சண்டையை அந்த கருத்து சண்டையா பாருங்க, உடனே அதுக்காக துணையை பழி வாங்கன்னு நினைக்காதீங்க. பெரிய பிரச்சனையே சண்டையா, சமைக்காத, பேசாத, தள்ளிப்படு, அங்க வராத, இங்க வராத, அது என்ன முதிர்ச்சி? பழி வாங்குறது, அது பேரு, அது என்னது, பழி வாங்குற. உனக்கு வருத்தத்தை வருத்தமா என்ன பண்ணு, தெரியப்படுத்து, ரிவெஞ்ச். அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம், பழி வாங்குற. சண்டை வந்துருச்சு, நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ற, செய்ய மாட்டேற, அதுதான் பழி வாங்குறது. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க கம்பும் தட்டியும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பழி வாங்க. இல்லை, சமைக்காமல் இருந்தால் நீ உன் கணவர் என்ன பண்ணுற, பழி வாங்குற. உன் மனைவியுடைய தேவையை நீ செய்யாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுற, பழி வாங்குற. பழி வாங்குதல் எனக்குரியது என்று என்ன பண்ணியிருக்காரு தேவன் சொல்லியிருக்காரு. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ரோமர் 12வது அதிகாரம். பிரியமானவர்களே, 19வது வசனம் பாருங்களேன். இந்த எடுத்துக்கிறங்க, 221 பேஜ் நம்பர். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், இப்படி வேத வசனம் சொல்லுகிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிறகு நீங்கள் உங்களை தூசிச்சவங்களை நீங்கள் தூசிச்சுட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவார், கடவுள் என்ன பண்ண போவார், 2 பேரும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவார். இன்னொன்று, நமக்கு தண்டனை உண்டு, ஏன்னா செய்யக்கூடாதுன்னு நம்மளை சொல்லி வச்சிருக்காரு. நீ பிறரை தூசித்தால், நான் சொன்ன கிறிஸ்தவனால் சண்டை போடவே கஷ்டம். போட்டி போட்டு நாம் என்ன முடியாது, சண்டை போட முடியாது. நம்முடைய கருத்தை வேணா தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம், தூசிக்கவே முடியாதுங்க. பிறரை நம்மளால் என்ன முடியாது, அவமானப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ அவர்களை இழிவுபடுத்தவோ ஒரு கிறிஸ்தவனால் முடியாது. ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவன் அப்படி என்ன முடியாது, செய்யக்கூடாது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல். அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் எதிரிகளுக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் முதிர்ச்சி. அன்பு கூறுனா தன்னைத்தான் நேசிப்பது போல உன்னுடைய எதிரியை அன்பு கூறு அப்படின்னு சொன்னா நீ அவங்கள போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதல்ல. அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால், உங்களுக்கு அவசியப்பட்டால் நீங்கள் அவனுக்கு நன்மை செய்யுங்கள். அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அதுதான் என் கிறிஸ்தவ பண்பு, அதுதான் முதிர்ச்சி அடைந்தவர்கள். அவன் எனக்கு அந்த துரோகம் பண்ணா என்னை கண்ணு முன்னாடியே வரவிடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவனுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணி போகலாம், செஞ்சுட்டு போகலாம், அவ்வளோதான். அப்போ முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய அடையாளம் என்பதை நாம் 3 விஷயத்தை யோசிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. முதலாவது அவர்கள் அதிகம் பேசுவதை விட அதிகம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தங்களுக்கு அதிகம் தெரியாது என்பதை ஒற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். 2வது, பிறரை மதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும்
பிறரை மரியாதையோடு நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக சண்டை போடும்போது கூட அவர்கள் எப்படி தான் இருப்பாங்க? மரியாதையை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, தங்களுடைய எதிரிகளையும் நேசிப்பார்கள். தங்களுடைய எதிரிகளை எப்படி கையாளுகிறோங்கிறத பொறுத்து அவங்களுடைய முதிர்ச்சியை தெரியும். தங்களுடைய எதிரிகளை பழி வாங்குவதோ தங்களுடைய எதிரிகளை குறித்து யோசித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். முதிர்ச்சி அடைந்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் என்று கடந்து போகக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஸோ மீதி இருக்கிறதான 2 பாயிண்டையும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாட்களில் பார்ப்போம். ஸோ நான் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டுமானால் எளிதில் பிறரை நியாயம் தீர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான உண்மை இருக்கிறது. கடைசியாக நான் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவே அனைத்துக்கும் காரணர் அப்படிங்கிறதான விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க. எல்லாம் இறைவனுடைய செயல் என்று ரட்சிக்கப்படாத அல்லது பிற மதத்தில் நம்பிக்கையுடையவராக இருக்கிற ஏஆர் ரஹ்மானால் சொல்ல முடிகிறது, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று. ஏனென்றால் வாழ்க்கையில் முழுமையை அறிந்து கொண்டவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவிலிருந்து பெற்றது அப்படிங்கிறதான உண்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் கடவுளுடைய அருள் என்று அநேகர் கடவுளை அறியாதவர்கள் கூட என்ன பண்ணுறான் சொல்கிறான். ஆனால் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன். முதிர்ச்சி அடைந்திருக்கிற நான் இருக்கிற நிலை, நான் வாழுகிற வாழ்க்கை, எனக்கு இருக்கிறதான சம்பத்துகள் அனைத்தும் கிறிஸ்துனுடைய ஈவுங்கிறதான அந்த நன்றி உணர்வை பறைசாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமுந்தான எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக எங்களை திருச்சபையில் இணைத்திருக்கிறீர். நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கடந்த 2 வாரங்களாக சிந்தித்தோம். இந்த நாளிலே முதிர்ச்சியினுடைய அடையாளங்களாக நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம். எங்களுடைய பண்புகளிலே கிறிஸ்தவ முதிர்ச்சியை வெளிப்படுத்த, கிறிஸ்தவ பக்குவத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த 2024ஆம் ஆண்டில் ஆண்டவரே, நாங்கள் வருடக்கணக்காக திருச்சபைக்கு வந்தும் நாங்கள் வளர்ச்சியற்றவர்களாக இராதபடிக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண புருஷன் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தழுவீராக. அதற்கென்று நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.